ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஒரு ஈஸியான முறுக்கு ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது சுத்து முறுக்கு இல்லைங்க. இது கடையில் உங்களுக்கு பட்டர் முறுக்கு நீட்டாக கிடைக்கும்ல, அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு 4 கிளாஸ் பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் அளவெடுத்தீங்களோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் பொட்டுக்கடலை, அதை ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் பொடியாக அரைக்கணும். இந்த பொடியை ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதே ஜாரில் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற இந்த 4 கிளாஸ் பச்சரிசியை நம்ம போட்டு தோசை மாவு பதத்தில் அரைச்செடுக்க போகிறோம். இதே மாவில் நீங்கள் சுத்து முறுக்கும் செய்யலாம். அதுக்கு அரை கிளாஸ் ஊற வச்சு இந்த அரிசியோடு அரைச்செடுக்கணும். இப்போ நம்ம இந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு அரைச்சி வச்ச மாவில் தேவையான அளவு உப்பு, சீரகம், எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட இந்த பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அந்த மாவு நல்லா திக்காக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு கை விட்டு ஸ்மூத்தாக நம்ம பிசைஞ்சு விடணும். இதில் நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாவை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காக மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நான் 1/4 லிட்டர் அளவு தான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார் அச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பொன்னிறமாக பொரியணும். நான் பிசைஞ்ச மாவில் மாவில் எனக்கு இந்த ஒரு டப்பா முறுக்கு வந்திருக்கு. நல்ல மொறுன்னு சாஃப்டான இந்த டேஸ்டியான முறுக்கை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.